ஹலோ வெஸ்ட் வணக்கம். மும்பையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த பார்ப்போம். மும்பையில ஒரு பெண் வந்து இறந்துறாங்க. அந்த பெண்ணோட பேரு ரூபினா. ரூபினாவுக்கு வயசு 22 தான் ஆகுது. அதே நேரத்துல அந்த பெண் வந்து இறந்த பிறகு அதை அடக்கம் பண்றதுக்காக சுடுகாட்டுக்கு வராங்க. அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேரும் அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு கவசம் வச்சு அடக்கம் பண்றாங்க. இப்ப திடீர்னு அந்த கவசம் கிழியுது. இதனால எல்லாருமே அதிர்ச்சியா வராங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல திரும்பவும் ஒரு கவசம் வாங்கிட்டு வந்து திரும்பவும் அணிகிறாங்க. திரும்பவும் அது கிழியுது. இப்பதான் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, எதனால இந்த பெண்ணுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் ஒரு கவசம் வாங்கிட்டு வந்து அணிகிறாங்க. இப்ப அந்த கவசம் திடீர்னு எரியுது. இதனால எல்லோருக்கும் ஒரு நிமிஷம், இந்த பெண்ணு ஏதோ தவறு செஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஆனாலும் என்ன ஒரு விஷயம்னா, எப்படி அங்க வந்து எரியுது அப்படின்னு எல்லோருக்கும் ஆச்சரியம். ஏன்னா அந்த பகுதி முழுவதுமே தண்ணீர்ல நிரம்பி இருக்கு. கல்லறை தோன்ற பகுதி மட்டும் ஒரே வறண்டு போய் அப்படி இருக்கு. இதனால எல்லோருக்கும் ஆச்சரியம். சரி, என்ன நடக்குது அப்படின்றது அந்த பெண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா இந்த பெண்ணோட தோழி யாராவது இருக்காங்களா அப்படின்னு மதகுரு வந்து கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் ஹசீனான்ற ஒரு பெண்ணு அங்க வரா. இப்பதான் அந்த பெண்ணு ரூபினா என்னோட தோழி தான், ரொம்ப நல்லவ அப்படின்னு அவளை பத்தி சொல்றா. அதாவது ரூபினாவும் நாங்க எல்லாருமே ஒரே தெருவுல வந்து வசிக்கிறோம். அந்த தெருவுல தூரத்துல இருந்து பக்கத்துக்கு ஒரே வீடு மாதிரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு சந்து மட்டும் தான் போவோம். அடிக்கடி நாங்க வந்து சந்திச்சுப்போம். ரூபினா என்னுடைய தோழி தான். அதே நேரத்துல ரூபினாவை பக்கத்துக்கு நான் அடிக்கடி அவளோட வீட்டுக்கு போவேன். ரூபினாவோட தங்க ரூபா, அவங்களுடைய அம்மா, இவங்க 3 பேர் தான் அந்த வீட்டுல வந்து வசிக்கிறாங்க. ரூபினா என்னோட தோழின்றதால நான் அடிக்கடி அவளை சந்திப்பேன். இந்த இடத்துல தான் ரூபினாவோட தங்கச்சி ரூபா யாரிடமும் பேச மாட்டா, ரொம்ப அமைதியா இருப்பா. அதே நேரத்துல ரூபினா ரொம்ப மதப்பற்று மிக்கவ. அது மட்டும் கிடையாது, எல்லோருடமே ரொம்ப கலகலப்பா பேசக்கூடியவ. யாராவது இறந்தாங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு ரூபினாவை தான் வந்து அழைப்பாங்க. அதனால தன்னையே வந்து பெருமைப்படுத்திப்பா. இது போல என்ன மட்டும் ஏன் வந்து ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லு அப்படின்னா அவ வந்து கேட்பா. அது மட்டும் இல்லாம இப்படி எப்பொழுதுமே ஜாலியா இருப்பா. அதே நேரத்துல அவளுடைய தங்க யாருமே பேச மாட்டா. அவளுடைய தங்க ரூபாவை பார்த்தா ரூபினிக்கு பிடிக்காது, அதாவது பொறாமையா இருக்கும். 2 பேருமே ஒரே மாதிரி இருக்குதான். ஆனாலும் ரூபா நல்ல ஒரு பையனா பார்த்து காதலிச்சிட்டு இருப்பா. இந்த இடத்துல தான் ரூபினா என்னிடம் ஒரு விஷயத்த சொன்னா. அதாவது ரூபாவை பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இத ரூபாவிடம் நீ தான் சொல்லணும். ஏன்னா நான் சொன்னா ஏற்கனவே என்ன எதிரியா நினைக்கிறா, இப்ப நான் சொன்னா கடைசி வரலையும் துரோகியா எதிரியா நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றா. அதாவது அவ ஒரு இளைஞனை வந்து காதலிக்கிறா. அந்த இளைஞன் கொஞ்சம் மோசமானவன், மது இருந்தவன். அதனால நீ அவனை விட்டு நல்ல ஒரு பையனா பார்த்து திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லு அப்படின்னு அவ என்னிடம் சொல்லுவா. இப்ப நானும் வந்து அவளிடம் சொன்னேன். இப்ப அவ என்னிடமும் சுத்தம் பேச நிப்பாட்டிட்டா. இதனாலேயே ரூபினா வீட்டுக்கு நான் அடிக்கடி போறத தவிர்த்துட்டேன். இப்போ ஒரு நாள் திடீர்னு அவங்க 3 பேருமே சேர்ந்து, இப்ப ரூபினி, ரூபா, அவங்க அம்மா 3 பேருமே உறவினர் வீட்டுக்கு அவங்க போனாங்க. அங்க பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு. இப்ப அந்த வீடும் பூட்டி இருக்கு. அந்த வீட்டுல உள்ளது ரூபினியோட அத்தை வீடு. இப்ப மத்தவங்க எல்லாமே சொல்றாங்க அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அங்க ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்து வசிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் வீடு பூட்டி இருந்தது. இந்த இடத்துல தான் திடீர்னு அந்த வீடே வந்து இடிஞ்சு விழுந்தது. கீழே நின்ன ரூபினி பயங்கரமா வந்து அடிபட்டுருச்சு. தூரத்துல ரூபாவும் அவளோட அம்மாவும் இருக்காங்க. இப்ப அவங்க ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா இப்ப ரூபினி இறந்து கிடக்குறா. இதை பார்த்து அவங்களோட அம்மா மயங்கி வந்துடுறாங்க. இந்த இடத்துல உடனடியா ஹாஸ்பிட்டலும் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அம்மா கூட ஒருத்தர் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்பதான் ரூபினியை நாங்க தூக்கிட்டு வந்தோம். இப்ப வீட்டுல வந்து வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இது போல ரூபினியோட அத்தை வந்து இது போல ரூபினிக்கு இறுதி சடங்கு பண்ணணும். அவனுடைய அம்மா ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்காங்க, நம்ம இப்படியே வந்து வச்சிருந்தா கண்டிப்பா அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு அவங்க வந்து பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ரூபினிக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரானோம். இப்ப அவ கவர் பண்ணோம். இப்ப திடீர்னு அந்த கவசம் அங்கேயே வந்து கிழிஞ்சுது. இதனால நாங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆனோம். இதுக்காக கிழியுது அப்படின்னு நாங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம். இந்த இடத்துல தான் அவனுடைய அத்தை சொல்றாங்க, இது பூரா மங்கி இருக்கும், நல்ல ஒரு கவசமா வாங்கிட்டு அப்படின்னு என்னோட சொன்னாங்க. இப்ப திரும்பவும் நாங்க வேறொரு கவசம் வாங்கிட்டு வந்து போட்டோம். திரும்ப அந்த கவசமும் கிழியுது. இதனால எங்களுக்கு அதிர்ச்சி ஆச்சு. இப்ப திரும்ப 4-5 கவசம் அதே போல வாங்கிட்டு வந்து அணிவித்தோம். இப்ப அதுவும் எல்லாருமே கிழியுது. திடீர்னு ஒரு கவசம் எரியுது. இதனால நாங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆனோம். அங்க உள்ள மக்கள் எல்லாருமே ஏதோ தப்பு செஞ்சிருக்கா, பாவம் செஞ்சிருக்கா, அதனாலதான் இப்படி ஆகுது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்ப யாருமே அங்க வந்து வீட்டுக்கு வந்து வரல. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. இப்ப டைலரிடம் போயிட்டு இன்னொரு கவசம் வந்து வாங்கிட்டு கவர் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க வந்து போனோம். இப்ப டைலர் சொல்றாரு, என்னிடம் உள்ள எல்லா துணியுமே எல்லா கவசமும் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. நான் நினைச்சேன், ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, யாராவது இறந்தா நம்மளுடைய ஆவி அங்கேயே சுத்தி நின்று இருக்கும், யார் யாரு வந்து எப்படி இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை வந்து எப்படி அவங்க நடத்துறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும். இப்ப அவங்க ஏதாவது தவறு நடந்தா அப்ப அது வந்து ஏதாவது ஒரு சம்ஜை மூலமா வெளிப்படுத்தும் அப்படின்னு என்னுடைய பாட்டி சொன்னாங்க. அதனால
இவருடைய ஆன்மா தான் ஏதோ சொல்ல நினைக்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பலரும் பலவிதம் பேசினாலும் இவருடைய ஆன்மா ஏதோ சொல்ல வருதுன்றது மட்டும் எனக்கு புரியுது. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம நாங்க தவிச்சிருந்தோம். கடைசியா நாங்க போட்ட அந்த கவசமும் திடீர்னு வந்து கிழியுது. இப்ப வேற வழியில துணியை வச்சு மறைச்சி அங்கிருந்து கல்லறைக்கு இருந்து எடுத்துட்டு வந்தோம். அவளுக்காக கலர் தோண்டும் போது முழுவதும் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீர்லாம் இறச்சிட்டு தான் திரும்பாங்க அடக்கம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஆனால் அடுத்த நிமிஷத்துலேயே வச்ச உடனேயே அந்த பகுதி முழுவதும் வறண்டுருச்சு. இப்போ சாகப்பிடம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சாகப்பு தான் எந்த ஒரு சடங்கா இருந்தாலும் அங்க செய்யறவரு. இப்ப சாகப்பு உடனே அங்க வர்றாரு, வந்து அந்த பெண்ணையும் பாக்குறாரு. இப்ப இந்த பெண்ணு ஏதோ பாவம் செஞ்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னு உண்மை தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னும் அவங்க கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு பெண் வந்து ஓடி வராங்க. இப்ப இது போல ரூபினி உயிரோட தான் இருக்கா. அந்த இடிஞ்சு விழுந்த போது அங்க உள்ள இருந்த வேற யாரோ ஒரு பெண் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லோருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னன்னா அந்த இடிஞ்சு விழுந்த பிறகு மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த நிலச்சரிவுல ரூபினிய தண்ணி ரொம்ப தூரம் இழுத்து சென்று ஒரு கரையில அவன் மட்டும் தனியா சிக்கிட்டு இருக்கா. இப்ப அவளை மக்கள் காப்பாத்தி அவங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த செய்தி கேட்ட உடனே எல்லாருமே தகிச்சு போறாங்க. அப்ப இங்க உள்ள பெண்ணு யாரு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இது ரூபினியோட அத்தை மகள் அப்படின்னு அவ சொல்றா. ஏன்னா கட்டடம் இடிஞ்சு வந்ததால அதுல ஏற்பட்ட சிராய்வு, மூஞ்சி கீரல் எல்லாம் ஃபுல்லாவே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவளோட முகம் மாறிடுச்சு. இதனாலதான் அடையாளம் தெரியாம போச்சு. அந்த பெண்ணோட வீட்டுல பக்கத்து வீட்டுல வச்ச பெண்ணு தான் நானு. இந்த பெண்ணு எப்பொழுதுமே கெட்ட சகவாசம் நிறைய இருந்திருக்கும். இந்த பெண்ணோட நடத்த சரியில்லாம அவங்க குடும்பத்துல எல்லாருமே போயிடுறாங்க. இந்த பெண்ணு விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா. நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து அவங்க கூட இருந்திருந்தாங்க. அதனாலதான் எப்போதும் வெளியில இருந்து பூட்டி இருக்கும், உள்ளார பல விதமான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பா. இப்ப திடீர்னு தான் இந்த பில்டிங் வந்து இடிஞ்ச பிறகு அது வந்து ரூபினி தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய அம்மா மயங்கி வந்துட்டா. இப்ப ரூபாவும் நிறைய பேர் சொன்ன பிறகு அவங்க எடுத்துட்டு வந்து இந்த பெண்ணை அடக்கம் பண்றதுக்கு நினைச்சாங்க. அப்படின்னு சொன்னப்படுது. இப்பதான் மகள்வி சாஹப் அமைதியாகிறாரு. இந்த பெண்ணோட ஆன்மா இதுதான் வந்து உணர்த்துது. முக்கியமா இந்த பெண் வந்து தவறு செஞ்சிருக்கா. இந்த பெண்ணு தவறு செஞ்சதாலதான் இந்த விஷயம் நடந்துருக்கு. ஏதோ பாவம் செஞ்சதாலதான், ஏதோ கெட்ட விஷயம் செஞ்சதாலதான் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்மளுக்கு வந்து உணர்த்துது. இது வந்து கெட்ட அறிகுறி. அதனால நம்ம எல்லோருமே சேர்ந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பண்ணா இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும்னு அவரு சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க, கடவுளை வேண்டிக்கிறாங்க இதுக்கு மேல எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்ட்டு. இப்ப அந்த இடமே அமைதியாவது. இப்ப வேறொரு கவசம் வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணை மூடுறாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. இப்ப ரூபினியும் ரூபா அவனுடைய அம்மா இப்ப எல்லோருமே வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க எல்லாமே ஒருத்தர் பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா ரூபினியோட அம்மாவுக்கு சரியாவது. ரூபினிக்கு கொஞ்சம் காலில் மட்டும் சிக்கினதுல அடி விழுந்திருக்கு. ஆனா அந்த உறவுக்கார பெண்ணு இப்படி கெட்ட விஷயம் பண்ணதாலதான் இப்படி ஆயிருக்கு அப்படின்றத எல்லோரும் உணர்றாங்க. இப்ப எல்லோருமே கலரையில வச்சு அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த வீடியோ எப்படி செய்யுங்க மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.